இன்ஷா அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு சரியாக ஒரு 2 மணி வரைக்குமான நிகழ்வு 2 மணியோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைவரு தரங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சகலுடைய உணவு வழங்கப்படும் என்பதை நம்மோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைத்து நிகழ்வுகளிலும் அமைதியோடு நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கான தேநீர்களும் இங்கே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் அறிந்துவிட்டு சற்று ஓய்வு நீங்கள் உள்ளே வந்து அமர்ந்து அந்த நன்மைகளில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. சந்திக்கும் இந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உயர்ந்த ரமலானினுடைய உன்னதமான 27வது இறைவை அடைகிற உயர்ந்த நல்வாழ்வியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறார். ரமதானினுடைய பெருவாரியான பகுதிகளை நாம் எல்லாம் இந்த ரமதானில் அடைகிற நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கினார். அல்ஹம்துலில்லாஹ். மிகச்சிறந்த திருமறை குர்ஆனை செவிப்படுத்தக்கூடிய ஓதுகிற நல்வாய்ப்பையும் அல்லாஹ் தராவீஹ் என்கின்ற உயர்ந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்துள்ளார். இரவு வணக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு வணக்க வழிபாடுகளில் திரளான மக்கள் பங்கெடுத்து இந்த ரமதானை செம்மைப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நல்ல வேளையில் திருமறை நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிற இந்த நல்ல தகுதி நீக்க மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற உன்னதமான அவருடைய இல்லத்தினுடைய முகத்தில் நம்மை எல்லாம் அல்லாஹ் இப்பொழுது சங்கமிக்க வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷருடைய பகுதியில் நல்லோர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரிசின் நிழலை ஒதுக்குவானே அந்த பாக்கியமான தருணத்தில் நம் அனைவர்களுக்கும் அவன் அரிசில் கீழால் எப்படி அவன் இல்லத்தின் கீழால் இந்த உலகத்தில் நாம் ஒதுக்குகிற வாய்ப்பை வழங்கினானோ அது மாதிரி நாளை வறுமையில் அவனுடைய அரிசின் கீழால் ஒதுக்குகிற நல்வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தவர்கள் புரிவானாக. சந்தைக்குரிய பெருமக்களே, இப்பொழுது தொடர்கிற நிகழ்வாக உங்களுக்கு முன்னால் வக்ஃப் வாரியத்தினுடைய தகுதிமிக்க தலைவர், நமது பள்ளியினுடைய கௌரவ ஆலோசகர், பல்வேறு தளங்களில் தங்களுடைய பணிகளை மார்க்கத்தோடு சேர்ந்து தழுவி அதை சீராக திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிற அருள் நிறைந்த அண்ணன் பாக்கியத்திற்குரிய இந்த பள்ளியில் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளை அவர்களுக்கே உரித்தான அழகுல பாணியில் தர வழிகிறார்கள். சங்கைக்குரிய அண்ணன் அப்துல் ரஹ்மான் எக்ஸ்எல்பி அவர்களை உங்களுக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை தருவதற்கு அன்போடு நான் பணித்து அமர்கிறேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. வருகிறந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பெயர்களும் பெருங்கருணையும் என்றென்றும் நிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு புனித லைலத்துல் கத்ர் இரவு நிகழ்வுகளினுடைய ஒரு அங்கமாகிய இந்த உரையை நான் தொடங்குகிறேன். புனித ரமலான் மாதத்தின் புனிதமிக்க இரவான 1000 இரவுகளை விட நாம் பெறக்கூடிய தர்ஜாவினுடைய பன்மடங்கு பாக்கியத்தை ஈட்டித் தரக்கூடிய நாளான லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவை அடைவதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். இது போன்ற புனித லைலத்துல் கத்ர் இரவுகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளில் அதிகம் பெறக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. புனித மிக்க ரமலான் மாதத்தினுடைய 27ஆம் நாளில் இன்னும் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த ஆண்டினுடைய புனித ரமலான் மாதத்தை பூர்த்தி அடையக்கூடிய நிறைவான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சென்ற ஆண்டு ரமலானில் நம்முடன் இருந்த பல பேர் இந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் நம்முடன் இல்லை. சென்ற ஆண்டு அவர்கள் புனித ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருந்த போது தங்களுடைய வாழ்நாளில் இதுதான் கடைசி ரமலான் என்று அறிந்திருக்க மாட்டார். இந்த ரமலானில் நாம் இருக்கிறோம், பெரும்பாக்கியம். இது போன்று பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று அவனிடத்திலே நாம் துஆ செய்வோம். லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ்வுடைய அருள்முறையிலே சொல்லுகிற போது இந்த லைலத்துல் கத்ர் புனித இரவனுடைய மகத்துவமே அவனுடைய அருள்முறை அல் குர்ஆனை இறக்கி வைத்ததாகவும் இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒன்று, இபாதத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் என்பது, ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு அமல் என்பது 1000 மாதங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் என்ன தரஜாவை ஈட்டித் தருமோ அதற்கு ஈடானது என்று அல்லாஹ் அவனுடைய கலாம், அவனுடைய அருள்முறை திருக்குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை நாம் ஒரு பெயராக எடுத்து பெரும்பாக்கியமாக எடுத்து இந்த இரவை முழுமையாக பயன்படத்தக்க வகையில் நாம் ஆக்குவோமாக. அன்பானவர்களே, புனித ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம், எந்த வரையிலும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறோம். நோன்பை முழுமையாக ரமலான் மாதத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டோம், கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து, கடமையிலிருந்து அதனை நிறைவேற்றியதான மன நிறைவை பற்று மன திருப்தியோடு இருப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. அந்த மன திருப்திக்கு, மன நிறைவுக்கு ஒரு சரியான பொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய அதவுகளை, ஒழுக்க விழுமியங்களை எப்படி பேணி நாம் நம்முடைய வாழ்வியலிலே நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறானோ அதன்படி நாம் இருந்திருக்கிறோமா என்கிற கேள்வி நமக்குள்ளேயே நம்முடைய மனசாட்சியோடு கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. ரமலான் மாதம் வந்துவிட்டால் தொழுகையை பற்றிய ஒரு தனி கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகை ரமலான் மாதத்திற்கு மாத்திரம் உரியதா என்றால் இல்லை. வருடத்தின் எல்லா நாட்களிலும் உரித்தானதாக இருக்கிறது. அதை ஏன் ரமலான் மாதத்தில் மாத்திரம் கவனத்தில் எடுத்து நாம் செலுத்துகிறோம் என்று நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்பது மிக மிக அவசியம். சில பேர் ஐவேளை தொழுகை என்பதை பற்றிய கவனம் அதிகமாக எடுத்துக் கொள்ளாமல் ரமலான் மாதம் வந்துவிட்டால் மாத்திரம் அந்த 5 வேளை தொழுகையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவது, அன்பானவர்களே, நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் பொருளை தவிர, ஏதோ ரமலான் மாதத்தில் அந்த 5 வேளை தொழுகையை நிறைவேற்றிவிட்டோம், அதிலே நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது என்று நாம் யாராவது எண்ணுவோமேயானால் அதை பற்றிய முழு விவரமும் விளக்கமும் பெறாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்றுதான் பொருள். தொழுகையினுடைய வழக்கமான நிலையை நாம் பெறாமல் ரமலான் மாதத்தில் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் ரமலான் மாதத்திற்கு பிறகு தொடர்ந்து அதனை செய்ய வேண்டும் என்கிற மனநிலை உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒன்று, ரமலான் மாதத்தில் நாம் பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மற்றவர்களை பற்றிய அவதூறான சொற்களிலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது, யாரையும் கோபம் கொள்ளக்கூடாது, யாரிடத்திலும் கோபத்தை நாம் பெற்றுவிடக்கூடாது. இப்படியெல்லாம் எண்ணக்கூடியதான் நோன்பு மாதம் முடித்து விட்டால் மீண்டும் பழைய நிலைக்கே நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் நோன்பு மாதத்தில் நாம் கடைபிடித்த இந்த ஒழுக்க விழுமியங்களுக்கு பொருளே இல்லாமல் போய்விடும். நோன்பு மாதத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் நல்ல அமல்கள் எல்லாம் வாழ்நாளில் முழுமையாக கடைபிடிக்க தகுந்த பயிற்சியாக எண்ணிக்கொண்டு ரமலானுக்கு பிறகும் தொடர்ந்து அத்தகைய மனநிலையோடு இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்வியலை கழிக்கக்கூடிய பழக்கத்தையும் வழக்கத்தையும் நாம் கொண்டிருக்க வேண்டியது தலையாய கடமை. அதிலே ஏறத்தாழ சோர்வு கொண்டவர்களாக அல்லது கொஞ்சம் அலட்சியம் பெற்றவர்களாக நாம் நம்முடைய நாட்களை கழிக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்டானவர்களே, ஒன்றை நாம் கவனத்திலே எடுத்துக் கொள்ள வேண்டும். புனித ரமலான் மாதத்தில் இது போன்ற புனித இரவுகளில் நம்முடைய நேரத்தை முழுமையாக இறைவனுடைய வணக்க வழிபாடுகளிலே செலுத்துகிறோம். இதன் மூலமாக நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடிய பாடத்தை உணர்ந்து எஞ்சியுள்ள நம்முடைய ஹயாத்தில் அதை எப்படி செயல்படுத்திக் கொண்டு வாழ்வோமோ அத்தகைய நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் தொழுகிற தொழுகைகள், வணக்க வழிபாட்டு முறைகள், பிடித்த நோன்பு, அதில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள், இவைகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்குரியதாக மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு அது தேவையில்லை என்று நாம் ஒதுக்கிவிடக்கூடிய அசாதாரணமான மனநிலைக்கு நாம் சென்று விடுவோம் என்றுதான் பொருளாக இருக்கும். அப்படி சென்று விட முடியாது. ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் அவனுடைய அருள்வரையிலே சொல்லுகிற போது இதற்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி இது கடமையாக்கப்பட்டதோ அதே அளவுக்கு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஏன் இந்த ரமலான்
மாதம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு வாழக்கூடிய தக்வாவுடைய உள்ளத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலேயே ரமலான் மாதம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அருள்முறையிலே அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்வியலிலே நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு ஒப்பானதாக அவருடைய ஹபீபாகிய அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய மனநிலைக்கு நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை வளமாக்க செம்மையாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நம்மை மாற்றி அமைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டில் ஒரு நாளில் புனித லைலத்துல் கத்ர் இரவில் 1000 மாதங்களை விட சிறந்த நாளான இரவான இன்றைய பொழுதில் நாம் அமர்ந்திருக்கிற போது நமக்குள்ளேயே நம்மை மீள் பரிசோதனை செய்து கொண்டு குறைந்தபட்சம் 1 அல்லது 2 விஷயங்களையாவது நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு வாழ்நாளில் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டும். புனித ரமலான் மாதத்தில் அதிகமான தான தர்மங்கள் செய்வது வழக்கம். வருடம் முழுவதும் எத்தகைய தான தர்மங்கள் இந்த காரியங்களிலே ஈடுபடக்கூடிய வழக்கம் இல்லாவிட்டாலும் புனித ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லோருக்கும் ஒரு இலக்கிய மனது. ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்கு வழங்கி வாழ வேண்டும், நம்மால் என்ற வரையும் நம் கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் ஆனந்தம் அடைப்போம், அவர்களையும் மகிழ்ச்சியோட செய்வோம் என்கிற மனநிலை நமக்கு அந்த புனித ரமலான் மாதத்தில் கிடைப்பது என்பது வழக்கமாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஜக்காத்து கொடுக்கிற போது கூட அந்த கடமை உள்ளவர்கள் ஜக்காத்தை கணக்கிட்டுக் கொடுக்கிற போது ரமலான் மாதத்திலே கணக்கிட்டுக் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை பெரும்பாலும் நாம் பெற்றிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அது ஏன் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டுமா என்றால் அது இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை நாம் ஈட்டக்கூடிய வருமானத்தில் ஏழைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பங்கு என்பது 40 1 2.5%. அதை கணக்கிட்டு கொடுத்து ஆக வேண்டும். ஜகாத் என்பது கடமை, மேண்டேட்டரி, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நம்மில் பலர் ரமலான் மாதத்திலே அதை கணக்கிட்டு கொடுப்பதற்கு காரணம் ஒவ்வொரு ரமலானிலும் கணக்கிட வேண்டும் என்பதற்கான பொருளில் அல்ல. எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் புனித ரமலான் மாதத்தில் செய்கிற போது பன்மடங்கின் தர்ஜாவை ஈட்டி தரக்கூடிய வல்லமை பொருந்திய மாதமாக இருக்கிற காரணத்தினாலே ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டு செலுத்தப்படக்கூடிய அந்த ஜக்காத்தை மற்ற நாட்களில் கணக்கிட்டு கொடுப்பதை விட ரமலான் மாதத்தில் கணக்கிட்டு கொடுக்கலாம் என்கிற வழக்கத்தை தான் நம்மை பலரும் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வரையிலும் கணக்கிட்டு கொடுத்தாலும் சரிதான். அல்லது பினான்சியர் என்று சொல்லுகிறோமே, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையிலுமான பினான்சியல் இயர், அப்படிப்பட்ட நிலையிலும் கூட கணக்கிட்டு கொடுக்கலாம். எப்படியோ ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதைத்தான் இந்த வருடம் ரமலானில் நாம் கணக்கிட்டு கொடுத்து போன ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரையிலுமான வருமானத்தை கணக்கில் எடுத்து அதில் 2.5% ஜக்காத்தை கணக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு நாம் வழங்குகிறோம் என்றார்.
பன்மடங்கு தரஜாவை ஈட்டி தரக்கூடிய மாதமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால்தான் நம்மில் பலருக்கும் இந்த வழக்கம் இருக்கிறது. அப்படி கொடுக்கிற போது முதலில் ஜக்காத் யாருக்கு உரியதாக இருக்க வேண்டும்? தான தர்மங்கள் செய்கிறோம். ஜக்காத் என்பது கட்டாயம் தர வேண்டியது. அதையும் தாண்டி கணக்கெல்லாம் பார்க்காமல் சதக்காவாக தர்ம சிந்தனையோடு தருகிறோம். பெரிய அளவில் லட்சக்கணக்கில் உள்ளவர்கள், கோடிக்கணக்கில் உள்ளவர்கள் என்றல்ல, சாதாரண சாமானிய நிலையில் வாழக்கூடிய நாம் கூட வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கு நம்மால் இருந்தவரையிலும் ஒரு 1000 ரூபாய், நம்ம குடும்பத்தில் ஒரு 5 பேருக்கு 5000 ரூபாய் வீதம், 10,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு ஒரு முறை ரமதானில் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தர்ம சிந்தனையை அல்லாஹ் நமக்கு வளர்த்து வைக்கக்கூடிய அளவிற்குள்ள மனநிலையை தந்து நாம் செய்கிறோம். எல்லோரும் பரவலாக செய்கிறோம். பெரிய அளவில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்றல்ல, சாதாரணமாக 100, 200 என்கிற அளவிலாவது கொடுக்கக்கூடிய மனநிலையை நம்மில் பலரும் பரவலாக பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கிற போது யாருக்கு செய்ய வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டும். வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள், ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்கள், கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள், அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய நம் குடும்பத்தவர்கள், உறவினர்கள், ரத்தபத்துக்கு இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது மாத்திரமல்ல, நட்பு வட்டத்தில் சுற்றுப்புற சூழலில் வாழக்கூடியவர்களையும் நாம் கணக்கில் எடுத்து நம்முடைய மனம் யாரை நோக்கியதாக இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம். அல்லாஹ்வின் கொடுத்து தரஜாவை எதிர்பார்த்தவர்களாக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல். இதிலே சராசரி வாழ்வியலில் நாம் கடந்து போகக்கூடிய ஒரு வழக்கம் நம்மில் பலருக்கும் இருப்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான ஒன்று. லைலத்துல் கத்ர் இரவிலே குறிப்பிட்ட சில வேண்டத்தகாத நம்முடைய வழக்கமான செயல்பாடுகளில் குறைந்தபட்சம் 1 அல்லது 2 தேர்ந்தெடுத்து அதனை இனிமேல் நாம் செய்யக்கூடாது, அதை எப்படி நாம் நேர்கோட்டில் வைத்து சரி செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து அதன்படி இந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில், துனியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஆழமான தரஜாவையும் பெறுவதற்குரிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவார். இந்த இரவை பொறுத்தவரையிலும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களிலே இருக்கக்கூடிய வேண்டத்தகாத, அல்லாஹ்வுக்கு அதிகமான வெறுப்பை உண்டாக்கக்கூடிய, நாம் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக இழந்துவிடக்கூடிய பாவங்களை எப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை எண்ணி பார்த்து குறைந்தபட்சம் அந்த 2 பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று எண்ணி அதிலிருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக 2 விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நினைவுக்கு தந்து நான் விடைபெற விரும்புகிறேன். ஒன்று, சாதாரணமாக தர்ம காரியங்களிலே ஈடுபடுகிற போது ஒருவருக்கு, குடும்பத்தில் ஒரு உறவினருக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்கிறேன். என்ன செய்து கொண்டிருப்போம்? உறவினர்களில் சிலர் ஏழையாக இருக்கிறார்கள், ஒரு 10 பேர் என்று வைத்துக் கொள்கிறேன். 10 குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை நினைத்து ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கலாம், அல்லது 1 லட்சம் என்று கொடுக்கலாம். அவரவர்களுடைய சக்திக்கு கொடுக்கலாம். திடீரென கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பதை நிறுத்தி விடுகிறோம். வழக்கத்திலே இருக்கிறது. ஏன் நிறுத்தி விடுகிறோம் என்று சொன்னால், சென்ற ஆண்டு ரமலான் மாதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உறவினர்கள், அந்த 10 பேர்களில் ஒருவரோடு ஏற்பட்ட ஒரு சிறு மனஸ்தாபம், குடும்ப விவகாரங்களில் அல்லது நட்பு வட்டத்தில் ஏதோ ஒரு கசப்பான நிகழ்வு நடந்துவிட்ட காரணத்தினாலே இந்த ஆண்டு அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தர்மம் கிடையாது.
அதற்கு பதிலாக இவருக்கு கொடுப்போம், அவருக்கு கொடுப்போம் என்று எண்ணுவது ஏதோ சர்வசாதாரணமான ஒன்று என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வழக்கத்தில் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய வளமையான ஒன்று. ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது, அல்லது நம்முடைய ஒரு கஷ்டத்திற்கு இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார், அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பின்னடைவுக்கு இவரிடத்தில் போய் சொல்லி அந்த காரியம் கசப்பான நிகழ்வாக மாறிவிட்ட காரணத்தினாலே அந்த குடும்பத்திற்கும் நமக்கும் இடையேயான உறவு இடைவெளி பெற்றுவிட்ட காரணம் அதற்கு பின்புலமாக இருந்தது இவர்தான். இவருக்கு கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் உதவி செய்து வந்தோம். நன்றி மறந்தவராக நமக்கே வேண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடையூறை உருவாக்கிவிட்டார் என்கிற கசப்பை நாம் பெற்றுவிட்ட காரணத்தினால் இவருக்கு நான் உதவி செய்வது இனிமேல் கிடையாது என்று நாம் முடிவெடுத்து விடுகிறோம். இது நடக்கிறதா இல்லை, நடைமுறையில் இருக்கிறது. இவருக்கு கொடுக்கவில்லை என்கிற காரணத்தினாலேயே நாம் தரக்கூடிய தர்ம தொகையை அப்படியே நாம் வைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக இன்னொருவருக்கு கொடுக்கலாம் என்று கொடுத்து விட்டு போகிறோம். ஆக இந்த வருடம் என்னிடத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று வருகிற போது வழக்கமாக கொடுத்துக் கொண்டிருந்த ஒருவரை மாத்திரம் விட்டுவிட்டு வழக்கமாக கொடுத்துக் கொண்டிருந்தவருக்கு வழங்கிவிட்டு மற்றதை நட்பத்தில் நமக்கு தெரிந்த வகையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். ஆக முடிவெடுத்த தொகை பகிர்ந்தளிக்கப்படுகிறது தர்மமாக. இதிலே குறிப்பிட்டு நாம் எண்ண வேண்டிய ஒன்று, ஒருவரை கசப்புணர்வின் காரணத்தினாலே விட்டுவிட்டோம். அதனை நாம் மிக சர்வசாதாரணமாக எண்ணிக்கொள்வோம். ஆனால் மார்க்கத்தில் அப்படி செய்வதற்கு நமக்கு எந்த அனுமதியும் கிடையாது என்பதனை அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அதற்கு ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் உருவாக்கி காட்டுகிறார். அந்த சம்பவமும் அன்னதம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலின் ஒரு மிக முக்கியமான அங்கமாக வைத்து காட்டுகிறார். அல் குர்ஆனிலே அது சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதவி என்பது நாம் நினைத்ததாலே கொடுக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. அவருக்கு செல்ல வேண்டிய அந்த ரிசல்ட்டை அல்லாஹ் நம் மூலமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் அவரோடு கொண்டிருக்கக்கூடிய சில கசப்பான கருத்து மாற்றத்தின் காரணத்தினாலே அல்லாஹ் இவருக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ம காரியம் நம் மூலமாக நடக்கவிருந்ததை அந்த கசப்புணர்வின் காரணத்தினாலே நாம் முடிவு செய்து கொள்கிறோம், இனிமேல் இவருக்கு கொடுக்க கூடாது என்று. அப்படி முடிவு செய்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறார். ஒரு சம்பவம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய பல்வேறு சுவையான சம்பவங்கள் அவருடைய வாழ்வியலிலே நிறைய இருக்கின்றன. ஒரு சம்பவம் நம்முடைய மனதிற்கு மிகுந்த கவலையையும் வேதனையையும் தரக்கூடியதாக அமைய பெற்ற வரலாற்று துணுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு கருமையான அங்கமாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி எழுதுகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வியல் மிக புனிதம் நிறைந்த வாழ்வியல். அவருடைய வாழ்வை ஒரு களங்கத்தை கற்பனையாக உருவாக்கிக் கொண்டு அவதூறு சுமத்தப்படுகிற நிகழ்வு ஒன்று உருவாக்கப்படுகிறது. போர்க்களத்திற்கு சென்றுவிட்டு பெருமானார் அவர்கள் மதீனா மாநகர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கருதி சூரத்துல் நூரில் இது வருகிறது.
நம்முடைய ஆலிம் பெருந்தகையவர்கள் அந்த சூரத்து நூர் ஒரு தராவை தொழுகை அந்த சூறாவை நிறைவு செய்துவிட்டு அன்றைய பயானில் இதனை கொஞ்சம் தொட்டு காட்டி கடந்து சென்றார். பயான் முடிந்த பிறகு நான் நம்முடைய ஆலிம் பெருந்தகையவர்களிடத்திலே சொன்னேன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அருமையான ஒரு நிகழ்வு சூரத்து நூறில் அல்லாஹ் அருமறையிலே சொல்லி காட்டுகிற இந்த படிப்பினை நம் சமூகத்துக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லி இருக்கலாம் என்று நான் சொன்னபோது, மிக குறிப்பிட்ட சில மணித்துளிகளிலே எல்லாவற்றையும் அழைத்து சொல்லுவது என்பது சற்று கடினம். இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவில் பேசுகிற போது இதனை நீங்கள் மறவாமல் சுட்டிக்காட்டுங்கள் என்று நம்முடைய ஆலிம் அவர்கள் அன்றைக்கு எனக்கு நினைவூட்டினார். அதன் காரணமாக இன்றைக்கு நான் அதனை சொல்ல முடிகிறேன். பெருமானார் அவர்களோடு போருக்கு செல்லுகிற போது தங்களுடைய மனைவிமார்களில் யாரையாவது ஒருவரை மாத்திரமே அழைத்து செல்லுவது வழக்கம் அவர்கள். அப்படி அழைத்து சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற அவசியம் பெருமானார் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்களுடைய துணைவியர்கள் ஒவ்வொருவரும் பெருமானார் அவர்களோடு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை காட்டுகிற காரணத்தினாலே யாரையாவது ஒருவரை மாத்திரம் அழைத்து செல்வது என்பது அவருக்கு வழக்கமாக இருந்தது. பெருமானார் அவர்கள் சில நேரங்களில் உரிமையோடு அதிகமாக வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்லப்படுகிற வேண்டுகோள்கள் 2-3 மனைவிமார்களிடத்திலிருந்து வருகிற போது சீட்டு போட்டு குலுக்கி எடுத்து யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களை அழைத்து செல்லுவது என்று முடிவெடுத்த தருணங்கள் எல்லாம் பெருமானாருடைய வாழ்வியலிலே நிரம்ப இருக்கிறது. அப்படி அந்த போருக்கு செல்லுகிற போது சீட்டு குலுக்கி எடுத்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பெயர் வருகிறது. பெருமானார் அவர்கள் அழைத்து செல்லுகிறார். போர் முடித்து திரும்புகிறார்கள் படை வீரர்களோடு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் அவர்களோடு வருகிற போது ஒட்டகத்தில் ஒரு பல்லக்கு என்று ஒரு பெட்டியை போன்ற ஒரு பல்லக்கு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒன்றில் அவர்களை அமர வைத்து ஒட்டகத்திலே அழைத்து செல்லுவது வழக்கம். அப்படி அழைத்து செல்லுகிற போது ஒரு ஒட்டகம் என்றல்ல, பல ஒட்டகங்கள் செல்லுகின்றன. பெருமானார் அவர்களும் ஒட்டகத்திலே பயணிப்பார்கள். அவர்களோடு வரக்கூடிய போர்ப்படை வீரர்களும் ஒட்டகத்திலே பயணிப்பார்கள். சில பேர் நடந்து வருவார்கள். கொஞ்ச தூரம் நடந்து வந்து விட்டவர்கள் நடந்து வந்தவர்கள் ஒட்டகையின் மேல் கொஞ்ச தூரம் பயணிப்பார்கள். ஒட்டகையின் மேலே பயணித்தவர்கள் நடந்து வருவார்கள். இப்படி வழக்கமாக பல ஒட்டகைகள் நடந்து வரக்கூடிய அந்த வரிசையிலே மாலை பொழுது சற்று ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு இடத்திலே ஓய்வெடுக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தனி இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்கு அந்த டென்ட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு இடத்திற்கு பக்கத்திலே சென்று திரும்புகிறார்கள். திரும்புகிற போது தான் அணிவித்திருந்த ஒரு முத்து மாலை, கழுத்தில் இருந்த முத்து மாலை இல்லை என்பதனை உணர்கிறார்கள். எங்கே விழுந்தது என்று தெரியவில்லையே என்று தங்கி இருந்த டென்ட்டுக்கு வந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்ப செல்லுகிறார்கள். தேடி செல்கிறார்கள். தேடி சென்று அதனை எடுத்து விட்டு வருகிறார்கள். கொஞ்சம் கால தாமதம் ஆகிவிட்டது. இதற்கிடையில் இந்த ஒட்டகத்தின் மேல் இருந்த இந்த சின்ன பெட்டி, பல்லக்கை போன்ற அந்த பெட்டியின் உள்ளே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சில பைகள் இருக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயற்கையாகவே மிகவும் ஒல்லியாக இருக்கக்கூடிய, இடை குறைவாக இருக்கக்கூடிய மேனியை கொண்டவர்கள். சரித்திரத்தில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது.
இந்த ஒட்டகத்தின் மேலே அந்த பல்லக்கின் உள்ளே மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய துணியால் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல்லக்கில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்து விட்டார்கள் என்று எண்ணி ஒட்டகையை ஓட்டி செல்லுபவர் போர்ப்படை வீரர்கள் பெருமானார் அவர்களுடைய ஒட்டகை என்றெல்லாம் எல்லா ஒட்டையும் செல்லுகிற போது அதனையும் ஓட்டி சென்று விடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டு மாலையை எடுத்துவிட்டு வேகமாக வந்து இடத்தில் பார்க்கிறார்கள். எல்லோரும் சென்று விட்டார்கள், யாரும் இல்லை. திடுக்கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்ச தூரம் நடந்து சென்று விட்டு, இல்லை இல்லை, நாம் இருந்த இடத்திலேயே திரும்பி வந்து விடுவோம். நாம் இல்லை என்பதனை எப்போது உணர்கிறார்களோ அப்பொழுது நம்மை தேடி வருகிற போது எந்த இடத்தில் தங்கி இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் இருந்தால்தான் நம்மை வந்து அழைத்து செல்லுவார்கள் என்று தங்கி இருந்த இடத்திலேயே திரும்பி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கவலை மேலிட்டது, கொஞ்சம் வேதனையோடும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் முன்னே செல்லுகிறார்கள், பின்னே எத்தனையோ ஒட்டகங்கள் செல்லுகின்றன. அந்த ஒட்டகங்களில் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகிறார்கள் என்ற எண்ணத்தோடு பெருமானார் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சென்றுவிட்ட இந்த சூழ்நிலையில் தான் வேதனையோடு அமர்ந்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் உறக்கத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு பொருளை வைத்து விட்டு அதை எடுக்காமல் சென்று விட்ட ஒரு சஹாபி அதை போய் எடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் என சொல்லி அந்த இடத்திற்கு வருகிறார். வருகிற போதுதான் தெரிகிறது நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்துவிட்டு ஒரு சத்தம் கொடுக்கிறார்கள். சட்டென விழித்துக் கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? இதுவரையில் யாரும் இல்லை என்று வேதனையோடு நான் இருந்தேன். என்னுடைய உடல் களைப்பில் சற்று அழைத்து விட்டேன், என்னை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று வந்த சஹாபி இடத்திலே சொல்லுகிறார். அந்த சஹாபி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்று நான் எண்ணுகிறேன். சஃப்வான் பின் முஅத்தல். சஃப்வான் பின் முஅத்தல் என்கிற அந்த சஹாபி வந்த போதுதான் ஏதோ வந்து விட்டார்கள், இனிமேல் நாம் சென்று விடலாம் என்கிற தைரியத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சென்றார். இந்த காட்சியை ஒருவர் பார்க்கிறார். ஒரு நயவஞ்சகனுடைய தலைவனாக சொல்லப்படுகிற அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர் பார்த்த மாத்திரத்தில் இந்த சஃப்வான் அவர்களையும் ஆயிஷா அவர்களையும் இட்டு கட்டி ஒரு தவறான செயலிலே ஈடுபட்டு விட்டதை போன்ற காட்சியை உருவகப்படுத்தி செய்தியை பரப்பிவிட, அந்த செய்தியை பரப்பி விடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் நயவஞ்சக கூட்டத்தினுடைய ஒரு தலைவன் என்கிற காரணத்தினாலே அது மிக வேகமாக அந்த அவதூறு செய்தி பரவுகிறது. பெருமானார் அவர்களுடைய காதுகளுக்கு அந்த செய்தி எட்டிய போது அவர்கள் அடைந்த துயரமும் வேதனையும் உச்சரித்தனர். யாரிடத்திலும் அதை பற்றி பேசவில்லை. வருகிற தகவல்கள் எல்லாம் அவதூறு செய்தி என்பது ஒருவரும் இருக்கட்டும், தங்களுடைய தூய மனைவிமார்களில் ஒருவராகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நடத்தை கெட்ட ஒரு சம்பவமாக புனையப்பட்டு அவதூறு செய்தியாக அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தி மதீனா மாநகருக்கும் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பரவுகிற போதுதான் வேதனையினுடைய உச்சகட்டத்தில் பெருமானார் அவர்கள் மிக துயரத்தில் ஆழ்ந்து விடுகிறார். இப்படிப்பட்ட பேச்சு பரவுகிறது என்பதனை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணரவில்லை. ஒரு மாதம் கழிகிறது. ஒரு மாதமாக இந்த அவதூறு செய்தி
மதீனா மாநகரிலே பரவலாக பலரிடத்திலும் கொண்டு செல்லப்பட்ட தகவலாக மாறுகிறது. இது ஒரு நெடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அவதூறு செய்தியாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து வங்கியாக வந்தால் மட்டும்தான் அதற்கு ஆதாரமாக இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த செய்தியை மூடுவதற்கு முடிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்கிற அளவில் பெருமானார் அவர்கள் மிகுந்த துயரத்தோடு இருக்கிறார்கள். வகி வந்த பாடில்லை. ஒரு மாத காலம் செல்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் இதை பற்றி எழுதுகிறார். ஒரு மாதத்திற்கு பிறகு வஹி வருகிறது அல்லாஹ்விடத்திலிருந்து. அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய இந்த அவதூறு செய்தி பொய்யானது, இட்டு கட்டப்பட்டது என்கிற தகவல் வஹி மூலமாக பெருமானார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாள் வரையிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனை உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னார். மிகுந்த அன்போடு பாசநேச உணர்வோடு அரவணைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அரவணைத்து பேசுகிற பெருமானார் அவர்கள் கொஞ்சம் கூட முகம் கொடுக்காமல் ஏதோ ஒப்புக்கு பேசிக் கொண்டு சென்றார்களே தவிர ஒரு கணவன் மனைவி என்ற அளவில் பாசநேச உணர்வை எப்படி வழியாக செலுத்தி வந்தார்களோ அதன்படி அந்த ஒரு மாத காலமும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது காட்டவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. அவர்களை பார்க்கிறது நலமாக இருக்கிறீர்களா என்று மட்டும்தான் கேட்பார்களாம். கடந்து செல்கிறார்கள். ஒரு மனைவியோடு பேசக்கூடிய அந்த பேச்சு அவர்களிடத்தில் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அது ரொம்ப புதியதாக இருந்தது. ஏன் இப்படி நடக்கிறது என்று. ஏனென்றால் இட்டு கட்டப்பட்ட இந்த அவதூறு செய்தி பரவி வருவதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்தவராக இல்லை. ஒரு மாத காலத்திற்கு பிறகுதான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இது ஒரு பெரிய நெடிய சம்பவம். இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், இதனை இட்டு கட்டி உருவாக்கி இந்த கதையை வெளியாக்கியவர் அந்த நயவஞ்சகனுடைய தலைவன் அப்துல்லா பின் சலூல். ஆனால் பலரிடத்திலும் எடுத்து சென்று இந்த தகவலை ஒவ்வொருவரிடத்திலும் போய் சொல்லக்கூடிய நடைமுறைக்கு தன்னை ஆளாக்கி கொண்டிருந்த ஒரு சகாபி மிஸ்தாஹ் என்கிற சகாபி. நம்மிடையே சில பேரை பார்க்கலாம். நாம் எதுவும் கேட்க மாட்டோம். அவர்களாகவே நம்மிடத்தில் வந்து அந்த வீட்டில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா, நேற்று அந்த கடையில் என்ன நடந்தது தெரியுமா, சென்ற வாரம் அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது தெரியுமா, நாம் கேட்கவே மாட்டோம். அவர்களாகவே வந்து சொல்லுவார். இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் சென்று இந்த மிஸ்தாஹ் என்கிற அந்த சகாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியே இட்டு கட்டிய இந்த அவதூறு செய்தியை பரப்பிக் கொண்டே இருந்தது. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறதோ மனமுடைந்து போகிறார்கள். மிஸ்தஹியா இத்தகைய அவதூறு செய்தியை எல்லோரிடத்திலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். இங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மிஸ்தஹி யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவினர். ஆனால் ஏழை, வாய்ப்புக்கு அதிகம். நம் குடும்பங்களிலும் பல பேரை பார்க்கலாம். வசதி இருக்காது, வருமானம் இருக்காது, அன்றாட காட்சியாக இருப்பார். ஆனால் சாதாரண வாய் அல்ல. ஒரு இடம் இரு இடங்கள் என்று கிடையாது. எல்லோரிடத்திலும் எல்லா கதைகளையும் அழித்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கம் சில பேரிடத்திலே உண்டு. எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவராக இருந்தார் அந்த மிஸ்தாஹ். அந்த மிஸ்தஹி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர்களில் ஒருவர். இவர் ஏழை என்கிற காரணத்தினாலேயும் உறவினர்களில் நெருக்கமானவராக இருக்கிறார் என்கிற காரணத்தினாலேயும் பொருளாதார
காலத்தில் ஓரளவு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி அவருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். இந்த செய்தி கேள்விப்பட்ட போது ஏற்பட்ட அதிர்ச்சியினுடைய வெளிப்பாடு, ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு, கோபத்தினுடைய வெளிப்பாடு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக சொல்லுகிறார்கள், இனிமேல் இவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். என் மகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு செய்தியை அவிழ்த்துவிட்டு ஊரெல்லாம் நாடெல்லாம் பரப்பிக் கொண்டிருந்த ஒரு கீழான தரத்தை செய்தவன் இந்த மிஸ்தகி தான். இனிமேல் இவருக்கு நாம் உதவி செய்யக்கூடாது என்று வாய் திறந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய அவதூறு செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு வஹி வந்து அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் தெளிவாக்கி விட்டார். பெருமானார் அவர்கள் அதனை உணர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள். இந்த வேளையில் தான் இந்த அவதூறு செய்தியை எல்லா இடங்களிலும் பரப்பிக் கொண்டிருந்தவன் மிஸ்தகி நம்முடைய உறவினர் தான். தொடர்ந்து அவருக்கு ஏதாவது நாம் உதவி செய்து கொண்டே இருந்தோம். இனிமேல் இவனுக்கு உதவி செய்யக்கூடாது. நன்றி கேட்டவன், நமக்கே வேட்டு வைத்தவன், இவனுக்கு நாம் செய்ய வேண்டுமா உதவி? தேவையில்லை என்று முடிவெடுக்கிறார்கள். கோபத்தின் ஒரு அங்கமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அடுத்த நொடி பொழுது பெருமானார் அவர்களுக்கு வஹி வருகிறது. அங்கேதான் நாம் ஒரு சத்தியத்தை உணர வேண்டும். அல்லாஹ் அந்த வகையில மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு லா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அருள்மறையிலே இறக்கிய அந்த வசனத்தில் மிக தெளிவாக ஒன்று சொல்லப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய தகவலாக பெருமானார் அவர்களுக்கு வந்த வகை செய்தி இப்படி சொல்லுகிறது. நடந்துவிட்ட ஒரு சம்பவம், அதனை பொருட்படுத்தார்கள். வல் யஅஃபு, மன்னித்து விடுங்கள். வல் யஸ்ஃபஹு, அதனை ஒரு பொருட்டாக கருதாதீர்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதனை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதனை அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு, உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? விரும்புவோம். விரும்புகிறீர்கள் அல்லவா? இதையும் நீங்கள் அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பாளனாக கருணையுள்ளவனாக இருக்கிறார் என்று அந்த ஆயத்து முடியும். அந்த ஆயத்து வந்த உடனே பெருமானார்கள் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்த பிறகு உடனடியாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து, என்னுடைய அருமை மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இட்டுக்கட்டிய செய்தியை இவள் பரப்பினான் என்ற ஒரே காரணத்தினாலே எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தின் கோபத்தின் வெளிப்பாடு நான் அப்படி சொல்லிவிட்டேன். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு, எப்போதும் செய்வதை போன்றே இவருக்கு நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன் யா அல்லாஹ், அதனை நான் உறுதியாக சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்பதற்கு எத்தனை முறை உன்னிடத்திலே நான் இஸ்திக்பார் செய்வோம், நான் தயாராக இருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதாக அந்த வரலாறு அப்படியே மீண்டு கொண்டு போகிறது. இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இதுதான். நான் ஏற்கனவே சொல்லி அழைப்போம், தர்ம காரியங்களிலே நாம் ஈடுபடுகிற போது ஏதோ ஒரு சில மனக்கசப்பின் காரணத்தினால நம் உறவினர்களுக்கு மத்தியில் அல்லது நம்ம நட்போட்டத்திலே இருப்பவர்களுக்கு மத்தியில்
அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்கிற எண்ணிக்கைக்கு உரியவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சம்பவத்தினால் ஏற்படக்கூடிய கசப்பின் காரணத்தினால் தொடர்ந்து செய்யக்கூடிய உதவி இனிமேல் நிறுத்தப்படும் என்று நாம் முடிவெடுப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை அல்லாஹ் அந்த அறிவிப்பின் மூலமாக நமக்கு கட்டளையாக்கி காட்டுகிறார். அன்பானவர்களே, ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி ஒரு தர்மம் என்பது நாம் முடிவெடுத்தவர்களுக்கு செய்வதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அவருக்கு சேர வேண்டிய ஹக்கு நம்மிடத்திலே இருக்கிறது, அவருக்கு போய் சேர வேண்டும் என்பதனை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டை உருவாக்கி நாம் கொடுக்கிறோம். யார் கொடுக்க செய்தது என்றால் அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்க செய்த ஒரு தர்மத்தை இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து நம்முடைய இச்சைக்கு நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையிலே நிறுத்துவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வஹீயின் மூலமாக நமக்கு விளக்கம் எடுத்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒன்றை நாம் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்களையாவது நம்முடைய அன்றாட வழக்க நடைமுறைகளிலிருந்து நாம் நம்மை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முதல் படி இது. தர்ம காரியங்களை செய்கிற போது நம்முடைய இஷ்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு கீறலின் காரணத்தினாலே இதனால் நான் நிறுத்தி விடுவேன் என்று முடிவெடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பதனை அருள்மறை நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகிறது. அவர் வசதியாகிவிட்டார், வருமானத்தை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார், இனி அவருக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தால் அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய நடைமுறையிலே ஏற்பட்ட சில அணுகுமுறையிலே கசப்பு வந்த காரணத்தினாலே அவருக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருப்பதை நிறுத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பதனை அல்-குர்ஆன் இங்கே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இது ஒரு விஷயம். புனித லைலத்துல் கத்ர் இரவில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மை நேர்படுத்திக் கொள்ளக்கூடிய சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய வழக்குகளில் இரண்டை என்று நான் சொல்லிவிட்டு ஒன்றை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். இன்னொன்று, இதே சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் அருள்மறையிலே சூரத்து நூறில் 11வது ஆயத்திலிருந்து 22வது ஆயத்து வரையிலுமான ஒரு நெடிய பகுதியில் பல்வேறு படிப்பினைகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டிய அந்த சம்பவத்தை மையமாக வைத்து அல்லாஹ் நிறைய பாடங்களை தருகிறார். அந்த பாடங்களில் ஒன்றுதான் நான் ஏற்கனவே தர்மம் செய்யக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். அந்த பாடங்களில் இன்னொன்று, அவதூறு செய்தியை பரப்புவது, ஒருவரை பற்றிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை இன்னொருவரிடத்திலே எடுத்துச் சொல்லுவது, இது உண்மையா என்று தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கூட முயற்சிக்காமல் நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகளை உடனடியாக பார்வையிட செய்கிறோம். ஏதோ விரலை வைத்து தேய்த்து விட்ட காரணத்தினாலே பார்வையிட செய்துவிட்டு அமர்ந்து விடுகிறோம் என்று எண்ணிவிடாதீர்கள். மிகப்பெரிய கொடிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அன்றாடம். ஆண்ட்ராய்டு டெலிபோனில் சில நொடி பொழுதுகளில் அல்லது சில நிமிட பொழுதுகளிலே விரலை வைத்து தேய்த்துக் கொண்டு பார்வையிட செய்வது என்பது ஒரு விரல் நுனியில் தன் கணக்கில் பாவச் சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மையை அறியாமலே காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை பற்றிய தகவல் உங்களுக்கு வருகிறதா? அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் இன்னொருவரிடத்திலே போய் சொல்லுவது, அதனை பரப்புவது, இது போன்ற மின்னணு ஊடகங்களில் வரக்கூடிய தகவலை அடிப்படையாக வைத்து பார்வையிட செய்வது, ஒரு முஸ்லிமுடைய மானத்திற்கு இழுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களையும் மிக சர்வசாதாரணமாக செய்வது, அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு குரூப்பில் அவர் இருக்கிறார், அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவரை பற்றிய இந்த அவதூறு செய்தி வருகிற போது மிக சர்வசாதாரணமாக பரப்புவது, இவையெல்லாம் எவ்வளவு மோசமான மிகப்பெரிய பாவச்சுமைகளுக்குரிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் அந்த பாவத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வோம். நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான காரணம்.
அதிலே மிக முக்கியமாக அல்லாஹ் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இறக்கிய ஆயத்துகளிலே மிக முக்கியமான ஒன்று, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். இறை நம்பிக்கை கொண்டவரை பற்றி தவறான தகவல்களை ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவரிடத்திலே பரப்ப வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் மிகப்பெரிய தண்டனையை வகுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அருமறையிலே சொல்லி காட்டுவது சத்தியம். நாம் அதிலே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமை அவரை பற்றி அவதூறு செய்தியை இன்னொருவரிடத்திலே பரப்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முனைப்பு காட்டுவது என்பது மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று அல்ல, துனியாவிலும் ஆகிரத்திலும் கடுமையான தண்டனையை உரியவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள் என்பதனை அல்லாஹ் அருள்மறையிலே எச்சரித்து சொல்லக்கூடிய நிகழ்வை இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பற்றிய மைய கருத்தை அடிப்படையாக வைத்து தந்த தகவல்களில் அருள்மறையில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இங்கே நம்முடைய அன்றாட வழக்கத்தில் ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அவதூறு செய்திகள், புறம் கூறி திரிதல், எந்த விதமான உண்மை பக்கபலமாக இருக்கிறதா என்பதை பற்றி கொஞ்சம் கூட புரியாமல், தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் புறம் கூறி தெரியக்கூடிய சாதாரணமான வழக்கமாக நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கம் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாவச் சுமையை தரக்கூடியது என்பதற்கு பெருமானார் அவர்கள் ஒன்றை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதை மாத்திரம் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். நாம் நம்முடைய அன்றாட வாழ்வியலிலே நினைத்து பாருங்கள். இன்று காலையில் இந்த நாள் தொடங்கி இந்த இரவு முடிவதற்குள்ளாக எத்தனை பேரிடத்தில் யார் யாரை பற்றி நாம் பேசி இருக்கிறோம் என்று எண்ணி பார்த்தால், இன்றைக்கு யாரிடத்திலும் யாரை பற்றியும் நாம் பேசவில்லை என்று சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு நாளாவது இருக்கிறதா என்பதை நாம் தேடி பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும். எப்படியாவது யாரிடத்திலாவது யாரை பற்றியாவது எதையாவது பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை பற்றி இன்னொரு இடத்திலே நீங்கள் புறம் பேசுகிறீர்களா, அவதூறு சொல்லுகிறீர்களா, அதனுடைய பாரதூரமான விளைவு என்ன தெரியுமா? யாரை பற்றி நீங்கள் புறங்கூறி பேசுகிறீர்களோ உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு எழுதப்பட்டு விடுகிறது. உங்களுடைய கஜானா காலியாயிடுச்சு. நாம் தொழுது வணங்கி வழிபட்டு நின்று நம்முடைய வணக்கத்தை செலுத்தி எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெருங்கருணையால் ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது அதிலிருந்து நன்மைகளை நாம் பெறுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை ஒருவரை பற்றிய சாதாரணமான அவதூறு செய்தியை புறங்கூறி சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போகக்கூடிய அதிசயத்தை பெருமானார் அவர்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு சென்றுவிட்ட பிறகு உங்களுடைய கையில் ஒன்றுமில்லாத எம்டி ஹேண்டாக இருப்பீர்கள். உங்களுடைய கஜானா காலியாகிவிடும். அந்த நேரத்தில் மூத்திற்கு வந்துவிட்டால் உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக சர்வசாதாரணமாக நாம் எடுத்து விடுகிறோம் நம்முடைய நன்மைகளை. ஆனால் அந்த நன்மையை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு அதற்காக நேரத்தை செலவிடுகிறோம், நாட்களை செலவிடுகிறோம், நம்மை நாமே வருத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கான காரியங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் நொடி பொழுதில் ஒருவரை பற்றி அவதூறு செய்தியை புறங்கூறி சொல்லுவதன் காரணத்தினாலே அத்தனையும் யாரை பற்றி பேசுகிறோமோ அவருக்கு போய் சேர்கிறது என்கிற அளவுக்கு நாம் எடுத்து விடுகிறோம் என்றால் எவ்வளவு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு டேஞ்சரஸ் அபாயகரமான செயலை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறேன். அதே நேரத்தில் நன்மைகள் எல்லாம் சென்று விடுகின்றன. மீண்டும் இன்னொரு அடுத்த நாள் இன்னொருவரை பற்றி பேசுகிறார்.
நன்மைகள் இருந்தால் தானே டிரான்ஸ்பர் ஆகும். ஏற்கனவே நன்மைகள் எல்லாம் போய்விட்டன, என்ன ஆகும்? பெருமானவர்கள் சொல்லுகிறார்கள், நன்மையெல்லாம் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர்களுக்கு நேற்று போய் சென்று விட்டது. இன்றைக்கு இன்னொருவரை பற்றி பேசுகிறீர்கள், உங்களிடத்திலிருந்து நன்மை போய் சேர்வதற்கு உங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. மாறாக என்ன நடக்கும் தெரியுமா? யாரை பற்றி புறம்பூறி பேசுகிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். யாரை பற்றி பேசுகிறோமோ அவருடைய பாவங்கள் எல்லாம் பேசுபவருடைய கணக்கில் வந்து சேர்ந்துவிடும். இருக்கிற நன்மைகளும் தொலைத்து விடப்படுகின்றன. யாரை பற்றி பேசுகிறோம் அவர்களுடைய பாவங்களையும் சர்வசாதாரணமாக நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால், புறக்கூறி பேசுவது, இட்டு கட்டி ஒருவரை பற்றி அவதூறு செய்தியை மிக சர்வசாதாரணமாக பரப்புவது என்பதெல்லாம் நம்மில் பலருக்கும் சர்வசாதாரணமான ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதில், அதிலும் குறிப்பாக இந்த நவீன காலத்தில் வாட்ஸ்அப் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் SMS மூலமாகவும் வரக்கூடிய தகவல்கள் உண்மை செய்தியா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சர்வசாதாரணமாக ஒரு டச் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேரக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை அன்றாடம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் வழக்கத்தை பற்றி சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தருணம் இது. அன்பானவர்களே, 2 விஷயங்களை மையப்படுத்தி நாம் நமக்குள்ளேயே சுய பரிசோதனை செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு எங்கே இருக்கக்கூடிய வாழ்நாளில் நாம் மிக மிக கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த 2 செய்திகளையும் இந்த புனித லைலத்துல் கத்ர் இரவிலே மனதிலே ஆழ பதிய வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, தர்மம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது நம்முடைய மனக்கசப்பின் காரணத்தினாலே அவருக்கு இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அது வேறு. தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காரணம், அவருக்கு போய் சேரக்கூடிய அந்த தர்மத்தை அல்லாஹ் நம் மீது ஹக்காகி வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடிய இந்த ஹக்கின் தன்மையை முறித்துக் கொள்வதற்கு, விலக்கிக் கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதுதான் அதிலே பொதித்திருக்கக்கூடிய சக்தி. இன்னொன்று, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், உண்மை தன்மையை அறிந்து கொள்ளாமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் மற்றவர்களுக்கு மிக சர்வசாதாரணமாக சென்றடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி பாவச் சுமைகளை அன்றாட மூட்டை மூட்டையாக தன்கணக்கில் வாங்கி நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறோமே, இத்தகைய அபாயகரமான வழக்கத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டு தூய்மையான அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்வியலை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அந்த நல்ல நசீபை வழங்குவானாக. அத்தகைய ஒரு நல்ல ஒழுக்க விழுமியத்தை பேணி வாழக்கூடிய நல்லடியார்களில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும் என்கின்ற நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த புனித லைலத்துல் கத்ர் இரவில் நாம் உறுதிப்பாட்டோடு முடிவெடுத்துக் கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்வியலிலே நம்மை நாம் சிறக்க செய்யக்கூடிய வகையிலே செம்மைப்படுத்திக் கொள்வோமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல சிறந்த கருத்துக்களை தங்களுக்கே உரித்தான அழகிய பாணியோடும் தொழியோடும் இன்று தேவையான பல்வேறு தகவல்களை மிக கவ்யமாக நமக்கு முன்னால் எடுத்துச் சொல்லியிருக்கிற அண்ணன் அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு வகையான பாதுகாப்பையும் பல்வேறு வகையான பாக்கியங்களையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. தொடங்குகிற நிகழ்வு நமது பள்ளியில் மிகச் சிறந்த முறையில் பல்வேறு ஒத்துழைப்புகளை நல்கியிருக்கக்கூடிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவையாளர்களை சிறப்பு செய்யும் முகமான
அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறவிருக்கிறது. இந்த நிகழ்வை நமது பள்ளியினுடைய போற்றுதலுக்குரிய பொருளாளர் பெருமகனார் அவர்கள் நெறிப்படுத்தி தருவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. வெளிப்பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கு அமைதியாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் அமைதியோடு இருந்து இந்த நிகழ்ச்சியினை பார்க்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், தலைவர், செயலாளர், கௌரவ ஆலோசகர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே தராவி தொழுகை, மற்ற தொழுகை எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து இருக்கக்கூடிய இமாம், துணை இமாம் மற்றும் பள்ளிவாசலுக்காக அரும்பாடுபட்ட சக பணியாளர்கள் எல்லோரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. முதலாவதாக நம்முடைய பள்ளியினுடைய பெருமை, நமது பள்ளிவாசலுக்கு கௌரவ ஆலோசகராக கண்ணியத்திற்குரிய வக்ஃபு வாரிய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர், அன்புள்ளம் கொண்டவர் எம் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி அவர்களை நம்முடைய பள்ளி தலைவர் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்ததாக நம்முடைய பள்ளிவாசலை சிறந்த முறையிலே வழிநடத்தி தலைவர் பொறுப்பாக இருந்து நம்முடைய பள்ளிக்கு தேவைக்கெல்லாம் தாராளமாக உதவி செய்து அற்புதமான முறையிலே நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரும்பெரும் தலைவர், உண்மை, உழைப்பு, உயர்வு, இந்த 3 நற்குணத்திற்கும் சொந்தக்காரர், அன்பு சகோதரர், அன்புள்ளம் கொண்டவர் அமானுல்லா அண்ணன் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக நம்முடைய செயலாளர் அவர்களுக்கு அண்ணன் முகமது இப்ராஹிம் இந்த பள்ளியிலேயே இரவு பகலாக எப்பொழுதுமே அந்த அலுவலகத்திலே அமர்ந்து அந்த வேலைகளை எல்லாம் பொறுப்பாக பார்த்து இந்த சேவையிலே, இஸ்லாமிய சேவையிலே, நமது பள்ளி சேவையிலே இமயமென பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரர், அன்பு, ஆற்றல், உழைப்பு, இந்த 3 நற்குணத்திற்கும் சொந்தக்காரர் அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் அஷ்ரப் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய போற்றுதலுக்குரிய பொருளாளர் பெருமகனார் எல்லாத்துலயும் அவங்க முன்னோடியில இருப்பாங்க. நம்ம பள்ளியில எந்த ஒரு நிகழ்வை, ஒரு செலவீனங்கள் என்று துவங்கி பேச துவங்கினால் முதலில் தொகையாக வந்து ஒப்படைப்பது அவர்கள் தான்.
பொருத்தமான பொருளாளர் திருமகனார் அவர்களுக்கு மரியாதைக்குரிய அஷ்ரப் ஹாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய இமாம், நம் இமாமை பற்றி எல்லோரும் அறிவோம். கல்வி கடல். அவருடைய அற்புதமான சொற்பொழிவு இன்றைக்கு நமது பள்ளிவாசலிலே கிட்டத்தட்ட 500 மக்களை அதிகப்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று பெண்களுடைய பகுதியிலே அதிகமான பெண்களும் சகோதரிகளும் அவருடைய பயான் சொற்பொழிவை கேட்பதற்காக வந்து இன்று இடம் பற்றாக்குறையோடு முதல் தளத்தில் இருந்த பெண்கள் முழுமையடைந்து கூட்டம் நிரம்பி 3வது தளத்திற்கும் இன்றைக்கு பெண்கள் முழுமையாக இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி. அந்த அளவிற்கு இந்த பள்ளிவாசலுக்காக அற்புதமான முறையிலே இந்த பள்ளிவாசலை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய இமாம் அவர்கள், ஒருபடி மேலே சொன்னால் இந்த நோன்பு மாதத்திலே நம்முடைய இமாம் அவர்கள் தங்களுடைய தொடர்புகளிலே பல புரவலர்கள் செல்வந்தர்கள் அவர்களுக்கு பழக்கமானவர்களிடத்திலே பல லட்சம் ரூபாயை தன் சொந்த முயற்சியாலே தொடர்ந்து அவர்களிடம் வலியுறுத்தி நமது பள்ளிக்காக அதை வசூல் செய்து நன்கொடையை பெற்று தந்திருக்கிறார்கள். பல லட்சம் ரூபாய் அவர் மூலமாக நம் பள்ளியினுடைய செலவினங்களுக்கு வந்திருக்கின்றது என்பது நமக்கு பெருமை. கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களை இப்பொழுது நம்முடைய ஆளுமைமிக்க செயலாளர் அண்ணன் SS முகமது இப்ராஹிம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். இமாம் அவர்களுக்கு 2 பரிசு, சிறப்பான பெண்கள் பகுதியிலிருந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்ற கண்ணியத்தோடு 2 அற்புதமான பரிசினை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கே அழகாக இருக்கின்றது. புது மாப்பிள்ளைக்கு கொடுப்பதை போன்ற ஒரு பரிசாக தெரிகின்றது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर. अल्हम्दुलिल्लाह, अल्हम्दुलिल्लाह. இமாம் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி சார்பாக போனஸ் பரிசு தொகை அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக துணை இமாம் ஜனாப் ஃபயாஸ் சாஹிப் அவர்கள், மௌலவி ஃபயாஸ், ஹாஃபிஸ் ஃபயாஸ் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது. இவரும் இரவு பகலாக உழைக்கக்கூடியவர், பாடுபடக்கூடியவர். எப்பொழுதுமே பள்ளிக்காக இருந்து பல வேலைகளை, தொழுகை, இதை தாண்டி பல அடுத்த கட்ட வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய துணை இமாம் அவர்கள். இவர்களை நம்முடைய இமாம் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். தெற்கில் பகுதியிலிருந்து சிறு பிள்ளைகள் அங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கிறதாக தொலைந்ததாக தகவல் வந்திருக்குது. ரஃபி, தமிழ் அன்சாரி ஆகிய இன்னொரு யாரு, முபாரக் என்ற பிள்ளை, தமிழ் அன்சாரி என்ற ஒரு பிள்ளை, ரஃபி என்கின்ற பிள்ளை. அந்த பிள்ளைகள் தயவு செய்து வெளியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நம்ம ஆளுகள் என்ன செய்ய, வெளியில போய் பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது பிள்ளைகள் தனியா நின்றாங்கன்னா அவங்க பேர் என்னன்னு கேளுங்க. ரஃபி, தமிழ் அன்சாரி, முபாரக் ஆகிய பிள்ளைகள் விடுபட்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் அவர்கள் பதட்டத்தோடு இருக்கிறார்கள். தயவு செய்து வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பிள்ளைகள் யாராவது தனியா நிற்கிறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் வெளியிலையும் போய் பாருங்க, ரோட்டுக்கும் போய் பாருங்க, கிடைச்சிருவாங்க. இங்கதான் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து தயவு செய்து அவர்கள் கிடைத்தால் நீங்க பள்ளிக்குள்ள போட்டு வந்துருங்க.
நம்முடைய துணை இமாம் ஜனாப் ஃபயாஸ் அவர்களை நம்முடைய இமாம் அவர்கள் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு போனஸ் தொகையையும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் போனஸ் மற்றும் பெண்கள் பகுதியிலிருந்து கொடுக்கக்கூடிய சிறப்பான அன்பளிப்பும் துணை இமாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய மதரசாவை சிறப்பாக நம்முடைய இமாம் அவர்கள் நடத்தினாலும் அவருக்கு துணையாக இருந்து நடத்தக்கூடிய மௌலானா மௌலவி சையத் மசூத் பீர் முகமது மோதினார் துணை இமாம் அவர்களுக்கு நம்முடைய இமாம் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். பீர் முகமது அவர்களுக்கு போனஸும் வழங்கப்படுகின்றது. நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் பரிசும் வழங்கப்படுகின்றது. பெண்கள் பகுதியிலிருந்து அற்புதமான பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பரிசெல்லாம் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, புது மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. மதரசா நம்முடைய மாணவர்களுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கான மதரசாவை சிறப்பாக நடத்தக்கூடிய மௌலானா மௌலவி சையத் மசூத் அவர்களுக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அஷ்ரப் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கண்ணியப்படுத்தப்படுகின்றது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக பெண்கள் பகுதியிலே போனஸும் வழங்கப்படுகின்றது. பெண்கள் பகுதியிலே சிறப்பான முறையிலே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி பிரகானா அவர்களுக்கு நம்முடைய தலைவருடைய மனைவி அவர்கள் பெண்கள் பகுதியிலே கண்ணியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கண்ணியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி பிரகானா அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஜனாப் முகமது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆண்டுதோறும் அற்புதமான சுவையான பிரியாணியை இந்த லைலத்துல் கத்ர் இரவுல சாப்பிடுறது வழக்கம். அந்த பிரியாணியை செய்யக்கூடிய மாஸ்டர் நிசாம் அற்புதமான பிரியாணி செய்திருக்கிறாரு. அவரையும் கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கு. அவர் தினந்தோறும் கஞ்சியும் காய்ச்சி நமக்கு சென்னையில சிறப்பான கஞ்சிங்கிற பெருமையும் நம்ம பள்ளிக்கு உண்டு. அந்த கஞ்சியும் அவர் தான் பொறுப்பா இருந்து செய்கிறாரு. அந்த அன்பு சகோதரர் நிசாம் அவர்களை நம்முடைய செக்ரட்டரி செயலாளர் இப்ராஹிம் அண்ணன் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். கலை செல்வன் செக்யூரிட்டி நம்முடைய பள்ளியை சிறப்பாக பாதுகாக்கக்கூடிய, நம்ம உள்ள நுழையும் பொழுது பார்ப்போம், ஆளும் தான் அங்க நிற்பார் எப்பவுமே. செக்யூரிட்டி பாதுகாவலர் அவர்களுக்கு இப்பொழுது கண்ணியப்படுத்தப்படுகின்றது. நம்முடைய செக்ரட்டரி அவர்கள், செயலாளர் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். போனஸும் வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள் பகுதியில் சகோதரி பாத்திமா அவர்கள் இந்த ரமலானில் பல்வேறு வகையான ஒத்துழைப்புகளை பெண்கள் சார்பாக அவர்கள் பொறுப்பேற்று பெரும் தொகைகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். உண்மையிலேயே வார வாரம் ஆண்கள் பகுதியில் பெறக்கூடிய தொகையை விட பெண்கள் பகுதியில் அந்த பெண்மணி பெற்றுக் கொடுத்த தொகைகள் அதிகம் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் அறிய தருகிறேன். ஆண்கள் பகுதியில் கிடைத்த தொகையை விட எல்லாம் உங்க ஜேபில் தான் போயிருக்கோம், அதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அவங்களும் கண்ணியமா செஞ்சிருக்கிறாங்க. கொடுக்கிற மனம் அவர்களிடத்தில் நிறைவாகவே இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.
உங்களுக்கான நன்மைகளுக்கான வாயிலாக அவர்கள் இயங்கி இருக்கிறார்கள். அந்த பாத்திமா சகோதரி பாத்திமா அவர்களுக்கு அங்கே கண்ணியம் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் தலைவரை மனைவி அவர்கள் அந்த கண்ணியத்தை சிறப்பாக செய்வார்கள். இந்த கண்ணியம் எல்லாம் ஒரு கண்துடை புத்தி என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இந்த உலகத்துல சும்மா ஒரு மேம்போக்கு என்ன பொன்னாட போட்டியாச்சு அதை தூக்கி நாங்கள் படித்து வச்சிருவோம். அவ்வளோதான். எல்லாரும் படித்தான். யாருமே இந்த பொன்னாடைக்காக பணி செய்தவர்கள் அல்ல. அதெல்லாம் பின்னாடையா வேணும். அங்க போய் பின்னாடி நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அதை வைத்துத்தான் பணி செய்வதாக இருந்தால் அதற்கு தகுதியான பொன்னாடையா இது என்ற ஒரு கேள்விக்குறி வரும். அது அல்ல நோக்கம். இறை சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்குமா, அது மட்டுமே வேட்டையாக இருக்கிறது. ஒருபடி மேலே சொல்ல போனால் தகுதி மிக்க பெருமகனார் ரகு போர்னினுடைய சேர்மன் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தைரியமா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. யாருமே உள்ளடி அடிக்கிறார்கள் கிடையாது. அதனால தைரியமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்லைன்னா ரகு போர்ட் சேர்மனை பதவி வருது என்ற ஒரு கோஷம் வெளியே ஓட்டப்பட்டுள்ளது. இங்க உள்ளடி நடந்து ஏதாவது 4வது 5வது அடியில வாடகைகள் மாறி வேற ஏதாவது தில்லுமுள்ள நடந்தால், இந்த பள்ளியில நடந்தால் நாளைக்கு ஏன்னா லைவ்ல போய்கிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் துணை இருக்கக்கூடிய வகுப்பு சேர்மன் அவர்கள் உடனே பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோஷம் வெளியே வந்துவிடும். அதெல்லாம் இல்லாம தைரியமா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா இதில் யாரும் இதை வைத்து சம்பாதிப்பவர்கள் அல்ல. அது தேவையும் அல்ல. ஒருபடி மேலே தாண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பெரும் பரக்கத்தினால், எங்களுடைய சீதேவிகளின் பரக்கத்தினால் நாங்கள் வைக்கக்கூடிய இமாமும் கூட நாங்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். யாரிடமும் தலை சொல்கிற நிலையில் அவர்கள் வைக்கவில்லை. யாரிடமும் கையேந்துகிற சூழலில் வைக்கவில்லை. அடுத்தவர்கள் இல்லத்தின் முன்னால் போய் நிற்கிற நிலையில் வைக்கவில்லை. ரமலானை எதிர்பார்த்து அவர்களிடம் நாம் மண்டியிடக்கூடிய சூழலில் வைக்காமல் அந்த கண்ணியத்தோடு நடத்துகிற நிகழ்வு என்பது உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அதை நிரப்பமான கடைசி வரைக்கும் அத்தகைய ஒரு நிர்வாகிகளாக எல்லா பள்ளிகளிலும் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். எல்லா பள்ளியும் அப்படி ஆகிவிட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்தினால் நம்முடைய வகுப்புகள் தான் இந்தியாவிலேயே 2வது பணக்கார ஒரு பகுதி, பெரும் பணம் கொளிக்கக்கூடிய பகுதி. அத்தனை வகுப்புகளும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு சரியான முறையில் பயன்படுத்தப்படுமேயானால் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள் தலைமுடிந்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா சேவைகளையும் செய்யலாம். பல மெடிக்கல் காலேஜ் நடத்தலாம். அந்த அளவுக்கு சொத்துகளும் அத்தகைய ஒரு விரிவான விசாலங்களும் இருக்கிறது. ஆனால் அதற்கான உறுதுணைகள் தான் இல்லாமல் போகிறது. அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆற்றுகிற சேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சமுதாயத்திற்கு கடைசி வரைக்கும் பயனாக்கி தருவானாக. துணிந்து பணி செய்வதற்கான துணிவோடு சேர்ந்த ஒத்துழைப்புகளையும் அல்லாஹ் தஆலா பல்வேறு வகையான சூழல்களில் ஏற்படுத்தி கொடுப்பானாக. புரியாது பேசுகிற மக்களுக்கு உண்மைகளை விவரமாகவே அல்லாஹ் விளக்கி வைப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, உயர்ந்த நிர்வாக பெருமக்கள், இறையில்லத்தின் பணியாளர்கள், உண்மையிலேயே அன்றைய பழைய காலத்துல நீங்க கேட்டிருக்கலாம், அறிஞர்களான பெருமக்கள், இமாம்கள், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்தால் அவங்க கிட்ட முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா பேசுவாங்க. நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கிறணும், கவனமா நடந்துக்கிறணும். அந்த பிள்ளைகள் கிடைச்சிட்டாங்கிற தகவல் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 3 பிள்ளைகளும் பெறப்பட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதை நீங்க கேட்டிருப்பீங்க, எச்சரிக்கை செய்யறத. ஆனா நான் மனம் விட்டு நான் சொல்லிக்கிறேன், உண்மையிலேயே மனம் விட்டு இவங்களெல்லாம் முன்னாடி வச்சுட்டு தான் பேசுறேன். அவர்களிடத்திலேயே என்னால் சொல்ல முடிகிற அளவுக்கு தான் அவர்கள் நடந்திருக்கிறாங்க. எப்படி கவனமா நடந்துக்கிறணும், ரொம்ப பரிசுத்தமா வச்சுக்கிறணும், யாரும் குற்றம் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இதுகளை ஒரு இமாமாக இருந்து ஒரு நிர்வாகத்திடம் பேச முடியுமா என்றால் அதற்கான உரிமையும் அதற்கான அருகதையும் தந்தவர்கள் அவர்கள். மற்ற இமாம் மற்ற இடத்துல உங்களுக்கு தெரியும், பேசினா டர்ரு தான் முடிஞ்சு போச்சு, அடுத்த எங்களுக்கே அட்வைஸா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாம காரணம் பரிசுத்தமா இருக்கிறாங்க. அதனால அங்க எந்த பயமும் இல்லை. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். பரிசுத்தமா இருக்கிறாங்க.
அல்லாஹு தாலா அப்படி ஆக்கி வைக்கட்டும். கடைசி வரைக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த கண்ணியத்தை கடைசி வரைக்கும் அந்த வழங்கும் கருத்தோடையே அல்லாஹ் நிலைக்க செய்வானார். அல்ஹம்துலில்லாஹ். நமது நிகழ்வினுடைய நிறைவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முகமது விபார் ஹாஜி அஷ்ரப் அவர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஹாஜி அஷ்ரப் அவர்கள் தங்களுடைய ஒரு பெரும் நிறுவனத்தை அவர்கள் வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்க நிறுவனத்தை வழிநடத்துகிற ஒரு அறுவரை படைத்தவர்கள். அந்த பெருமகனார் அவர்கள் உண்மையிலேயே பள்ளிக்காக அயராது உழைக்கக்கூடியவர்கள். எல்லா தருணத்திலும் வந்து இருப்பார்கள். அபிஷியல் மேட்டர்ஸ் எல்லாமே அத்துப்படி அவங்களுக்கு. ஆபீஸை ஒழுங்குபடுத்திய ஒரு நெறிப்படுத்திய பங்கு அவர்களின் பெரும் பங்கு என்பதை நாம் உள்ளிருந்து பார்த்து நாம் விளங்கிக் கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தனையும் இஹ்லாஸோடு நிறைவேற்றிய அந்த பெருமகனார் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வகு போர்ட் சேர்மன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை நோட்டி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முள்ளில் மலர்ந்த ரோஜா மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், விக்னேஸ்வரராக இருந்த ஒருவர் விபாராக அல்லாஹ் இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நேரிய ஹிதாயத்தை நசீபாக்கியோடு மாத்திரமல்ல, அவன் இல்லத்திலும் ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்து அதை பணி செய்ய வச்சிருக்கிறான். பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்கல, கீழே ஒரு சாதாரண ஒரு மெம்பராகத்தான் பணியெடுத்த பேர் இருந்தாலும் அந்த பேரை கடந்து உழைத்த ஒரு பெருமகனார் மரியாதைக்குரிய அன்பர் விபார் அவர்கள். இந்த முழு எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் கொடுத்தாலும் சரியா செய்வார். அந்த மாதிரி ஆளு அந்த அண்ணன் தேர்ந்தெடுக்கிற ஆள்னா அப்படி கையிலிருந்து ஓடக்கூடியவர்களையே உள்ளிழுத்தார்கள் மிகுந்த கவனத்தோடு. யாருடைய இந்த பள்ளியினுடைய ஒரு சின்ன பகுதிகள் கூட தங்கள் மேனியில் படாதவாறு பார்த்துக் கொள்பவர்களே இத்தகைய நபர்கள் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு தருகிறேன். மரியாதைக்குரிய அன்பர் விபார் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைவர்கள் கொண்டாடி போட்டி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். உயர்ந்த சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா சொந்தங்களாக இருக்கிற நன்ற செய்வை வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹ். 12:20 ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். 12:15 அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது உங்களுக்கு கொஞ்ச நேரம் இடைவேளை. அந்த இடைவேளைக்கு பின்பு தஸ்பீஹ் நபிலுடைய தொழுகை இடம்பெறும் இன்ஷா அல்லாஹ். தஸ்பீஹ் நபில் பாவங்களின் பரிகாரம். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான தொழுகையும் கூட 4 ரக்அத்துகள் அதில் இடம்பெறும். 2 ரக்அத்துகள் ஆகும். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் தஸ்பீஹ் நபில் தொழுகையை சுன்னத்தான நபிலான தஸ்பீஹ் நபில் தொழுகையை அல்லாஹுக்காக கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பெயர்ந்து சொல்கிறேன். 2 ரக்அத்துகளை கொண்ட தஸ்பீஹ் நபில் தொழுகையை அல்லாஹுக்காக கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பெயர்ந்து சொல்கிறேன் என்று நியத்து வைத்து கொள்ள வேண்டியது. அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கெட்டியதோடு சனா ஓதுவார்கள். வஜ்ஜகத் என்றால் வஜ்ஜகத்தை ஓதுவார்கள். ஓதிய பின்பு இமாம் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அப்ப அமைதியாக இருந்தவங்க தக்பீர் ஓத ஆரம்பிப்பாங்க.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இப்படி ஒரு 15 முறைகள் ஓத வேண்டும். நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக உங்களுடைய விரல்களை மடக்கி விடாமல் மேலே வைத்துக் கொண்டே அப்படி லேசாக அழுத்தினால் உங்களுக்கு உணர்வு ஏற்படும் இல்லையா, அப்படி அந்த எண்ணிக்கைகளை அமைத்துக் கொள்ளலாம். லேசாக பிரஸ் பண்ணும் போது 1 2 3 வச்சுக்கிட்டே பிரஸ் பண்றது, அப்படி நீங்க எண்ணிக்கைகள் அமைத்துக் கொள்ளலாம். 15 முறைகள் ஓதப்படும். அதற்கு அடுத்து சூரா ஃபாத்திஹா துணை சூரா 1 ஓதிய பின்பு ருகூக்கு போறதுக்கு முன்னால 10, அந்த 2 சத்தமா ஓதுறதுக்கு முன்னால 15, ஓதிய பின்பு 10, ஆக மொத்தத்துல எத்தனை? 25. அல்லாஹு அக்பர் என்று ருகூவுக்கு போவாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் 10 தான். எல்லாமே தஸ்பீஹுக்கு பின்னால வைத்துக் கொள்ளணும். ருக்கு போனா சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லிய பின்பு 10. அதுக்கப்புறம் முதல் சுஜூதுக்கு போகும்போது அந்த தஸ்பீஹ் ஓதிய பின்பு 10, நடு இருக்கிற ரப்பி ரப்பிலி அதுக்கப்புறம் 10, திரும்ப சுஜூதுக்கு போனா 10, அப்படி நேரா எந்திரிச்சிருவாங்க. அப்போ ஒரு ரக்காத்துல எத்தனை? 75 இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ்வின் அன்பு அப்படி கொப்பளிக்கும், அப்படி அருள் மாறி சொல்லிடும். எனவே நாம் பாவ பரிகாரமாகவும் அதை அமைத்துக் கொள்ள முடியும், அருள் வேண்டதாகவும் அமைத்துக் கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான இடைவேளை நேரம் ஸ்டார்ட் நவ். இப்போலேருந்து ஆரம்பிக்குது. நீங்க போயிட்டு கொஞ்சம் தேநீர் இருந்தலாம், கொஞ்சம் நேரம் அப்படி பாத்ரூம் போகலாம், கொஞ்சம் செய்யலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்துடலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.